விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசம் எப்படி வரும்னு சொன்னா கேள்வினாலே வரும். இந்த வசனத்தை நம்ம கேட்க 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 நமக்குள்ள ஒரு விசுவாசம் கூட சொல்லிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷத்துல, அப்புறம் என்னது மத்திய சுவிசேஷத்துல எல்லாம் சொல்லியிருக்கிறேன். இந்த வசனத்தை சொல்லி நீங்க படிச்சு பார்க்கும்போது தான், ஓ ஆண்டவர் காற்றும் கடலும் பயங்கரமா அலைமோதும் போது அந்த நேரத்தில் நின்று காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார் சொன்னாருங்களே, அந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த புயலையும் அதட்ட போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எபிரேயர் 10:38 வாசிக்கும் போது, சீக்கிரம் வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 10:38 வாசிக்கும் போது,